மச்சான் இந்த புது சூப்பர்மேன் வந்ததுக்கப்புறம் ஃபேன்ஸ் எல்லாருமே எக்ஸைட் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த புது டிசியூவில் பேட்மேன், ஃப்ளாஷ், வண்டர் உமன் மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. நம்ம ஜேம்ஸ் கன் வந்து கிரிப்டோனியன்ஸை ஆஸ் அ ஈவிலாக காட்டியிருக்காரு. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்ன அண்ட் நம்மளுடைய டிசியூ எந்த ஃபார்மில் போகுன்றது தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஜேம்ஸ் கன்னுடைய இந்த மூவ் வந்து டிசியூவை ஒரு புது ஃபார்மேட்டில் கொண்டு போகும்னு தான் சொல்லும். அண்ட் எப்படி இந்த படத்தில் காட்டினாங்களோ நம்ம சூப்பர்மேனுடைய அப்பா ஜோரல் வந்து நம்ம சூப்பர்மேனை அர்த்துக்கு அனுப்பிச்சாரு. அவருடைய ரெக்கார்டிங்கில் வந்து சூப்பர்மேனை பற்றி ஏகப்பட்ட பாசிட்டிவ் விஷயங்கள் சொல்லுவார். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோடைய செகண்ட் ஹாஃப் சரியாக வேலை செய்யாது. அவர் என்ன சொல்கிறாருன்றது பாதி பேருக்கு சரியாக புரியாது. பட் அந்த லெக்ஸ் லூத்தர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டும்போது அதில் அவர் என்ன சொல்லுவார்னா, ஒன்று இந்த அர்த்துக்கு அனுப்புனது வந்து இங்கே இருக்கிற மனிதர்களை எல்லாத்தையும் நீ வந்து உன்னுடைய அடிமையாக ஆக்கி வைக்கணும், நீ வந்து அவங்க எல்லாரையும் ரூல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார். பட் நம்ம சூப்பர்மேனுக்கு வந்து கிரிப்டான்லேருந்து இங்கே வந்தது மட்டும்தான் புரியுமே வழியே. ஆனால் இங்கே நம்ம சூப்பர்மேனை தத்து எடுத்த அப்பாவும் சரி அம்மாவும் சரி அவங்க எல்லாமே நம்ம சூப்பர்மேனுக்கு நல்ல விஷயங்களை தான் கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம சூப்பர்மேன் வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இந்த மெசேஜ் மூலியமாக சில விஷயங்கள் வந்து கிளியராக புரியுது. கிரிப்டானியன் வந்து நம்ம எல்லாத்தையும் ரூல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு தப்பான ஒரு யோசனை. பட் அதையும் தாண்டி கார்லையில் நம்மளுடைய அர்த்தில் அனுப்புறதுக்கு மெயின் ரீசனே வந்து அவங்க இந்த கிரிப்டானியனை இங்கே உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அங்கே வந்து கிரிப்டானியோடைய பிளானட் டோட்டலாகவே அழிஞ்சிருச்சு. ஸோ இங்கே கார்லைல் மூலியமாக புது கிரிப்டானியன்ஸை வந்து கிரியேட் பண்ண முடியும், அவங்களுடைய வம்சத்தை அவங்களால தக்க வச்சுக்க முடியுன்றதுக்காக தான் அவங்க கார்லைல் இங்கே அனுப்பியிருக்காங்க. பட் அவர் வந்து ரூல் பண்ணணும்னு சொன்னார்ல, அதில் ஒரு விஷயம் சின்னதாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்னென்னா அவர் ரூல் பண்ணணும்னு நினச்சது வந்து நம்ம சூப்பர்மேன் எல்லாத்தையும் ரூல் பண்ணி ஒரு சரியான பாதையில் ஒரு தலைவனை வழி நடத்தணும்னு சொல்லியிருப்பார். அவர் சரியான பாதையில் இங்கே இருக்கிற மனிதர்களை கொண்டு போனால் கிரிப்டான் மாதிரி ஒரு அழிவு வந்து அர்த்துக்கு ஏற்படாதுன்றது தான் அவர் இந்த வீடியோ மூலியமாக சொல்லணும்னு நினச்சிருக்காருன்னு என் உள் மனசு சொல்லுது. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம சூப்பர்மேனுடைய அப்பாவும் அம்மாவும் வந்து கிரிப்டானுடைய சயின்டிஸ்ட். ஸோ அவங்களுடைய கிரிப்டான் பிளானட் அழியறதுக்கு முந்தி அவங்க வந்து அங்கே இருந்த சயின்டிஸ்ட் கிட்ட எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய கிரிப்டானியன் பிளானட் வந்து அழிய போகுது. பட் அங்கே இருக்கிற சயின்டிஸ்ட் அதை சீரியஸாக எடுத்துக்காததுனால அவங்களுடைய பிளானட்டே அழிஞ்சிருச்சு. பட் நம்ம ஜோரோ மட்டும் அவருடைய பையனை, அதாவது நம்ம சூப்பர்மேனை நம்மளுடைய அர்த்துக்கு அனுப்பி வச்சுட்டாரு. ஏன்னா அவன் சேஃபாக இருக்கணுன்றதுக்காக. பட் நம்ம படத்தில் லெக்ஸ் லூத்தர் அந்த வீடியோவை டிரான்ஸ்லேட் பண்ணி காட்டும் போது நம்மளுடைய சூப்பர்மேனும் சில நேரத்துக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுவான். பட் அவனுடைய கன்ஃபியூஸை கிளியர் பண்ணுற மூலியமாக அவனுடைய அப்பா வந்து ஒரு விஷயத்த சொல்லுவார். நம்மளுடைய வேலை நம்ம பசங்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுடைய டூல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை. அதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப்பில் நடக்கிற நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் டிசைட் பண்ணுறது அவங்களுடைய வேலை தான். ஸோ இதுலேயே ஒரு விஷயம் கிளியராக தெரியுது. நம்ம சூப்பர்மேனுடைய அப்பா அம்மா வந்து என்னதான் அவங்க இந்த அர்த்துக்கு வந்து இங்கே இருக்கிற மக்களை எல்லாத்தையும் ரூல் பண்ண சொல்லியிருந்தாலும் சூப்பர்மேனை தத்தெடுத்த அப்பா அம்மா வந்து அவங்க எல்லாருக்கூடையும் அன்பு செலுத்தணும், யாருக்கூடையும் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்ததுனால தான் இப்போ நம்ம சூப்பர்மேன் வந்து எல்லாருக்கூடையும் ஒரு ஃப்ரெண்ட்லி, ஒரு நல்ல கைண்ட்னஸ் உள்ள ஒரு மனுஷனாக இருக்கான். பட் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம கிரிப்டானியன் வந்து ஈவிலாக இல்லையாங்கிறது வந்து நம்மளுக்கு அடுத்த டிசியூ படத்தில் பார்க்க கிடைக்கும். அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அவங்க இந்த படத்துலேயே செட் பண்ணிட்டாங்க. அது என்னென்னா, நம்ம சூப்பர் கேர்ளுடைய கேரக்டரை இங்கே மென்ஷன் பண்ணி அண்ட் இதுக்கப்புறம் வரப்போகிற சூப்பர் கேர்ள் படம் வந்து சூப்பர் கேர்ள் உமன் ஆஃப் டுமாரோன்ற காமிக்கில் இருந்தால் இதோடைய ஃபுல் ஸ்டோரியும் அடாப்ட் பண்ண போகிறாங்க. இதில் வந்து காரா அவங்களுடைய கிரிப்டான் பிளானட் டிஸ்ட்ராய் ஆகிறது வந்து ஒரு தடவை இல்லை பல தடவை பார்த்துருக்கா. அண்ட் அவங்களுடைய பிளானட் டிஸ்ட்ராய் ஆகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய அப்பா ஜோரோ வந்து வெறும் ஒரே ஒரு சிட்டியை பாதுகாத்துட்டு இருந்தார். ஏன்னா அவர் இருந்த சிட்டியை சுற்றி அவர் வந்து ஒரு ஷீல்டை க்ரியேட் பண்ணி வச்சுருந்தார். பட் இதில் ஒரே ஒரு விஷயம் கிளியராக தெரியுது. என்னென்னா, அவர் அந்த ஷீல்டு மூலியமாக மொத்த பிளானட்டை கூட காப்பாற்றிருக்கலாம். பட் அவர் வந்து காப்பாற்றினது அவங்க இருந்த ஒரே ஒரு சிட்டியை மட்டும்தான். அண்ட் எங்கள் பிளானட் எல்லாமே டிஸ்ட்ராய் ஆகிட்டே இருந்ததுனால நம்ம ஜோரோ வந்து காராவையும் அர்த்துக்கே அனுப்பிடுறாரு நம்ம காரல் கிட்ட. ஸோ இப்போ நீங்கள் நம்ம சூப்பர் கேர்ளுடைய பாஸ்ட்டை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன் அவள் வந்து ரெட்ஸன்ற பிளானெட்டில் போய் சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவள் வந்து அவளுடைய பாஸ்ட்டில் நடந்த சில விஷயங்களை மறக்கணும்னு நினைக்கிறான். அவங்களுடைய பிளானெட்ஸ்லாம் எப்படி அழிஞ்சிட்டு இருந்துச்சு, எப்படி அவங்க அப்பா அவளை காப்பாற்றினாரு, இதை எல்லாத்தையும் அவள் வந்து மறந்துட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறான். பட் அவள் எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு இப்போ அவள் சரக்கு தான் அடிச்சிட்டு இருக்கான். ஸோ இப்போ நம்ம காரலுக்கு வந்து அவனுடைய பிளானெட் எப்படி அழிஞ்சதுன்னு தெரியாது. பட் அவனுடைய கசன் சூப்பர் கேர்ளுக்கு எல்லாமே தெரியும். நம்ம சூப்பர் கேர்ள் வந்து சூப்பர்மேன் கிட்ட எதையுமே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஏன்னா அவனாலையும் அவனுடைய பிளானட் அழிஞ்சது வந்து ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அந்த ஜர்னியை வந்து அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம சூப்பர் கேர்ள் வந்து எவ்வளோதான் சரக்கு அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் அவளும் வந்து ஒரு நார்மலான லைஃப் வாழணும், எல்லா வில்லன்ஸையும் தூக்கடிக்கணுன்ற மாதிரி ஒரு ஸ்டோரி தான் நம்மளுக்கு வந்து சூப்பர் கேர்ள்லையும் பார்க்க கிடைக்கும்.
அண்ட் இன்கேஸ் அதுலேயும் நம்ம சூப்பர்மேனுடைய ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் நம்மளுக்கு பார்க்க கிடைக்கலாம். சூப்பர்மேனுடைய அப்பியரன்ஸ் வந்து ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ நீங்கள் சூப்பர் கேர்ளுடைய கதை என்னவா பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் உங்களுக்காக நான் கொண்டு வந்துகிட்டே இருப்பேன். ஓகே தென் பாய்.